ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்லது நல்லதை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவன் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். முதல் முறையாக வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது கடவுள் பாருங்க நல்லதுன்னு சொல்ற இடம் இந்த முறைதான். முதல்ல வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிச்ச அப்புறமா நல்லதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு யாராவது நம்ம பார்த்துட்டு நீங்க செய்கிற வேலை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பண்ற ப்ராஜெக்ட் பாருங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா மத்தவங்க சொல்றதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம செய்கிற வேலையை பார்த்து என்னைக்காவது நம்மளே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? கடவுள் இங்க பாருங்க, அவர் தனிமையா தான் இருந்திருக்கணும். கடவுள் முதல் முறையாக உலகத்தை உண்டாக்கும் போது யாரெல்லாம் கூட இருந்திருப்பாங்க? ஏஞ்சல்ஸ் இருந்திருப்பாங்க. என்னோட கற்பனைக்கு நான் நினைச்சு பாக்குறேன். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் தான் அங்க இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்துல பாருங்க, யாரும் மத்தவங்களை நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்லி தேவன் அங்க பார்க்கல. அவர் ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து பாருங்க, பேசுற விதங்களை பாருங்க. வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்துட்டு சொல்றாரு நல்லது. அப்போ நல்லது என்பது உண்டாக்கப்பட்ட அத்தனையுமே, தேவன் உண்டாக்கப்பட்ட அத்தனை படைப்புகளையும் பார்த்து நல்லது நல்லது என்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுது என் குடும்பம் நல்லதுன்னு சொல்றோமா? என் குடும்பத்தை நடத்துறேன், நான் நல்லா இருக்கேன், நல்லதுங்கன்னு சொல்றோமா? எங்கெங்க போகுது குடும்பம், நாசமா போகுது, என்ன வாழ்க்கை இது, இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவனை போல என்னைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை உண்மையாகவே நல்லதாகவே மாறிவிடும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே நல்லது நடக்கல, நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரையுமே தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அப்ப நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து, ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து, ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்து என்ன சொல்லணும்? நல்லது நல்லதுன்னு சொல்லணும். ஒரு குக் பண்றீங்க, வீட்டுல சமைக்கிறீங்க, அதை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஹஸ்பண்ட் வருவாரு, வேற வழியில என்ன பண்றது, சமைச்சு வச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், என்னுடைய கணவருக்காக நான் சமைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லதுன்னு சொல்றமா? என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்றமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, நல்லது நல்லதுன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லதாகவே மாறிவிடும். கடவுள் இங்க முதல் முறையாக ஆதியாகம புத்தகத்துல பார்க்கிறேன், முதல் அதிகாரத்துல 7 முறை நல்லது 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 என்று தன் உலகத்தை அவர் படைத்த பின்பு சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நல்லது நல்லதுன்னு சொல்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நெகட்டிவா பேசுறன்றதை மட்டும் கணக்கு வச்சு பாருங்க. நல்லதுன்னு சொல்ற வார்த்தைகள் எத்தனை முறை பேசுறன்றதையும் நீங்க பாருங்க. அப்ப தெரியும், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் கடவுளை போல பேசுகிறானா அல்லது தேவனுக்கு எதிர்மறையாக பேசுகிறோமா என்று நம்ம நினைக்கணுங்க. தேவனை போல பேசும்பொழுதுதான், தேவனை போல பாருங்க இந்த உலகத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னாரு, காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், அமைதல் உண்டாச்சு. மகளே மகனே நீ எழுந்திருன்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, மரணத்துல இருக்கிறவங்க கூட எழுந்திருச்சாங்க. எப்படி எழுந்திருச்சாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசினாலும் அவருடைய வார்த்தை நல்லதாகவே இருந்தது. இங்கு ஒரு விதவையினுடைய மகனை பார்க்கும் பொழுது வாலிப வயதுல இறக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், அவருடைய விருப்பம் கூட சொல்லலாம். ஆனா இங்கு பாடையில போற ஒரு மகனை தேவன் உயிரோடு எழுப்புறாருங்க. தேவன் பாருங்க யாரையுமே அவர் சீக்கிரமாக சாகடிச்சிட்டாரு, எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா வேதம் அப்படி சொல்லல. கடவுள் நம்மை நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லிதாங்க பாருங்க சிலுவைய அவர் எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழணும், நீடிய ஆயுள் காலமாக வாழணும், வாலிப வயதுல மறிக்க கூடாது. என் பிள்ளைகள் பாருங்க 120 வயது வரைக்கும் வாழ்வாங்க, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி உங்க பிள்ளைங்களை பார்த்து வாழ்த்துங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கடவுள் பாருங்க யவீரின் மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். லாசருவை பாருங்க, பெத்தானியா ஊரை சேர்ந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார்.
தேவன் நம்மையும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் பல திட்டங்களை நம் மீது வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நல்லது என்று நம் வாழ்க்கையை நினைத்தோமானால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவன் நமக்காக அவர் நல்லதை மட்டுமே வைத்திருக்கிறார், நான் அனுபவிக்கும்படியாக நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வேன் என்று நீங்க தீர்மானிக்கணுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கை நல்லதாகவே அமையும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லதாக அமைய ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் அண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல நாங்கள் நல்லதை குறித்து பார்த்தோம். தேவன் படைத்த அனைத்துமே நல்லது. இன்றைக்கு நாங்கள் எடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, குடும்பத்தை நடத்துகிற பெண்களாகட்டும், குடும்பத்தை ஆண்டவரே நடத்துவதற்காக சம்பாதிக்கிற ஆண்களாகட்டும், என் தேவனே படிக்கிற பிள்ளைகளாகட்டும், கல்லூரிகளில் ஆண்டவரே போகிற காலேஜ் பிள்ளைகளாகட்டும், ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆண்டவரே நீர் நல்லது என்று அவர்களை உண்டாக்கியிருக்கிறீர். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரே இன்றைக்கு நல்லதையே பேசி வாழ்க்கையும் சூழ்நிலையும் மாற்றும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லாருடைய வாழ்க்கையும் நன்மையாக மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் ஏற்கனவே மாற்றிவிட்டீர். ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிற எண்ணத்தை என் தேவன் இந்த நாட்கள்ல இன்னைக்கு நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.